Hi guys, welcome to Traditional Taste. இந்த வீடியோல நம்ம raw banana rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான ingredients வாழைக்காவை இந்த மாதிரி துருவி வெச்சுக்கோங்க. கடாய் இல்லனா panல 3 to 4 tablespoon எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவை இதல போட்டுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு ரெண்டும் சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அளவு போட்டா போதும், ரொம்ப ஜாஸ்தியா போட கூடாது. எல்லாமே நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதல போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பிரவுன் ஆக வரைக்கும் நல்லா வணங்கட்டும். என்ன பாருங்க, இந்த அளவு இருக்கணும். வணங்கிடுச்சு. இனி நம்ம துருவி வச்சிருக்க வாழைக்காவை இதல போட்டுக்கலாம். செய்யறதுக்கு முன்னாடி வாழைக்காவை துருவிக்கோங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி துருவி வைக்க வேண்டாம். கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கணும். தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளமா இருக்க மாதிரி துருவிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். வாழைக்காய் நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகட்டும். இனி இதில் குக் பண்ணி வச்சிருக்க ரைஸ் இதில் போட்டுக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு வாழைக்காய் வணங்கும் போதே போட்டாச்சு. இனி இதில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ரைஸ் போட்டதும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க.
நம்ம போட்டிருக்க உப்பு காரம் எல்லாமே ரைஸில் பிடிக்கணும். அதனால கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ரொம்ப லைட்டாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா கலங்கியாச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறக்கு இல்லைன்னா டக்குன்னு 5 மினிட்ஸில் செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும், யார் வேணாலும் செய்யலாம். பிகினர்ஸ்க்கான ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாழைக்காய் பொரியல் மட்டும்தான் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.